பெரிய புராணத்தில் சிறுதொண்ட நாயனார் வரலாறு. திருசெங்காட்டங்குடி என்ற ஊரில் மருத்துவ தொழில் புரியும் மரபினரான மாமாத்தியர் என்ற குலத்தில் பரஞ்சோதியார் பிறந்தார். குதிரையேற்றம், யானையேற்றம், போர்க்கலை, மருத்துவம், வடமொழி அறிவு போன்ற கலைத்துறையில் நிரம்ப பயின்றார். சிவபெருமான் திருவடியை பள்ளத்தை நோக்கி பாயும் நீரின் இயல்பு போல் எப்பொழுதும் நினைந்து வந்தார். அதன் பயனாக ஈசன் அடியார்களுக்கு தேவையானகளை செய்து வந்தார். மேலும் மன்னவனின் நண்பராக இருந்ததால் அம்மன்னன் வடதேசத்திற்கு வாதாபி என்ற நகருக்கு படையெடுத்து செல்லும் போது பரஞ்சோதியாரை அழைத்தார். பரஞ்சோதியாரும் உடன் சென்று யானை மீது ஏறி போர் புரிந்து பல வெற்றிகளை பெற்றார். மன்னரும் பெரிதும் மகிழ்ந்து பரஞ்சோதியாரை அமைச்சர்கள் முன் புகழ்ந்து பேசினார். அதை கேட்ட அமைச்சரில் ஒருவர் பரஞ்சோதியாரின் சிவபக்தியும் அவர் சிவனடியார்களுக்கு செய்து வரும் தொண்டினையும் மன்னவருக்கு எடுத்து கூறினார். அது கேட்ட மன்னவர் பரஞ்சோதியாரை வணங்கி, நீங்கள் செய்து வந்த சிவத்தொண்டை அறியாது உங்களை போர் முனையில் விட்டேன், இதனை பொறுத்தருள வேண்டும் என கூறி நிறைய பொன்னும் பொருளும் கொடுத்து உங்கள் ஊருக்கு சென்று சிவத்தொண்டை தொடர்ந்து செய்யுங்கள் என விடை கொடுத்து அனுப்பினார். பரஞ்சோதியாரும் மன்னரோடும் விடை பெற்று திருத்தொண்டு செய்து வந்தார். அந்நாளில் குற்றமற்ற குடியில் பிறந்த வெண்காட்டு நங்கை என்ற பெண்ணை மணந்து தூய இல்லறம் துவங்கினார். அடியவர்களை கண்டால் மிக பணிந்து தன்னை மிக சிறியவராய் தாழ்த்தி கொண்டு அவர் முன் நிற்பார். அதனால் இவரை சிறு தொண்டர் என்று மக்கள் அழைத்து வந்தனர். இந்நாளில் 6 சேர் செஞ்சடை வேதியரான சிவபெருமான் அருளாளி சிறு தொண்டருக்கு சீராளன் என்னும் மகன் திரு அவதாரம் செய்தார். திருசெங்காட்டங்குடியே விழா கோலம் பூண்டது. மங்கள இசை முழங்கியது. சிறு தொண்டர் சிவனடியார்கள் நிதியளித்து பெருமகிழ்ச்சி பொங்க நெய்யாடி திருவிழாவை சிறப்பாக நடத்தினார். சிவபெருமான் திருத்தொண்டருக்கு சிவனடி பேறு நல்க பைரவ சங்கம வேடம் கொண்டு திருசெங்காட்டங்குடியில் உள்ள சிறுத்தொண்டரின் வீட்டிற்கு சென்று, அடியார்க்கு தினமும் சோறு அளிக்கும் திருத்தொண்டரின் வீடு இதுதானா என கேட்டார். அது கேட்ட சந்தானத்தார் என்ற வீட்டு வேலையால் அடியவரை வணங்கி சிறுத்தொண்டர் சிவனடியாரை அழைத்து வர சென்றுள்ளார், தாங்கள் வீட்டின் உள்ளே வந்து அமருங்கள் என்று கூறியதை கேட்ட சிவனடியாராக வந்த சிவபெருமான், யாம் உத்திரப்பதியிலிருந்து சிறுத்தொண்டரை காண வந்தோம். பெண்கள் தனித்திருக்கும் வீட்டில் யாம் புக மாட்டோம். எனவே திரு கணபதி ஈஸ்வரன் கோயிலில் உள்ள ஆத்தி மரத்தின் கீழ் இருப்போம் என்பதை சிறுத்தொண்டர் வந்தால் சொல்லுங்கள் என்று கூறி திருக்கோயில் சென்று ஆத்தி மரத்தின் கீழ் அமர்ந்தார். சிறுத்தொண்டர் எல்லா பக்கமும் தேடியும் சிவனடியார் எங்கும் காணாது வீடு திரும்பி தனது மனைவியாரிடம் சென்று அடியவர்கள் தேடியும் கிடைக்கவில்லை என்று சொல்ல, அது கேட்ட வெண்காட்டு நங்கை மாவிருதி கோலத்துடன் சிவனடியார் ஒருவர் நமது இல்லம் வந்து தான் திருக்கோயில் ஆத்தி மரத்தின் கீழ் இருப்பேன் என்று கூறி சென்றார் என்று கூறியதை கேட்ட சிறு தொண்டர் மிக விரைந்து திருக்கோயில் சென்று உத்திர பசுபதியாரை வணங்கி நின்றார். சிறு தொண்டரை கண்ட திருவேடத்தார், நீரே பெரிய சிறு தொண்டரோ என இறைவன் திருவாய் மலர்ந்து உரைத்தார். சிறு தொண்டர் திருவேடத்தாரை தனது இல்லத்திற்கு திருஅமுது செய்ய அழைத்தார். அதற்கு பெரிய பைரவ கோலம் கொண்ட பெருமான், நான் 6 மாதத்திற்கு ஒரு முறை பசுவை சாப்பிடுவேன். எனவே கூற சிறு தொண்டரும் அது எத்தகைய பசு என கேட்க, யாம் கூறும் பசு நரப்பசுவாகும். அது கேட்ட சிறு தொண்டர், நீங்கள் கூறுவது போல் திருஅமுது செய்கிறேன், எனக்கு அது முடியாத காரியமில்லை, அது பற்றி விவரமாக கூறுங்கள் என்று கேட்டார். திருவேடத்தார், தாத்தந்தையருக்கு ஒரு மகனாகவும் உறுப்பிழந்த ஊனமின்றியும் 5 வயது நிரம்பாமல் இருக்கும் அச்சிறுவனை மனமும் வந்து தாய் பிடிக்க தந்தை அறிய சமைத்த கரியை யான் உண்பேன் என மொழிந்தார். அது கேட்ட சிறு தொண்டர் வேடத்தாரை வணங்கி, இச்செயல் பெரிதென்று விலங்கில் சொன்னபடி திருஅமுது தயார் செய்து வருகிறேன் என்று கூறி தன் இல்லம் தந்தார். தன் கற்பின் திறமிக்க மனைவியாரிடம் சென்று பைரவ தொண்டர் தமக்கு அளித்த செய்தியை பகையனை கூறினார். மேலும் எத்தனை பணம் கொடுத்தாலும் தான் பெற்ற ஒரே மகனை யாரும் தரமாட்டார்கள் மற்றும் மகிழ்ந்து அறிய மாட்டார்கள். எனவே நாம் பெற்ற பிள்ளையை செயலுக்கு புறம்படுத்துவோம் என கூறினார். அது கேட்ட வெண்காட்டு நங்கை அதற்கு இசைந்து தம்மை காக்க வந்த அருமணியை பள்ளியிலிருந்து சென்று அழைத்து வரும்படி கூறினார். பள்ளியிலிருந்து ஒரு சீராளனை தனி தலைமுடியை சீவி
முகந்தொடைத்து கழுத்திலுள்ள உத்ராசமனை நீக்கி அரஞ்சானை அறுத்து திருமஞ்சனம் மாற்றி அழகு செய்து தனது கணவர் கையில் கொடுத்தார். இருவரும் உலகத்தார் யாரும் காணாத இடத்திற்கு தூய்மை செய்த பாத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு சென்றனர். இனிய மழலையன் கால் இரண்டையும் வெண்காட்டு நங்கை தனது மடியில் இடுக்கி கைகளை தன் கையால் பிடித்து சிறுத்தொண்டரும் சிரித்தவாறு அறிய வருவதைக் கண்ட சீராளன் சிரித்தார். எவராலும் செய்ய முடியாத செயலை சிறு தொண்டர் கருவி கொண்டு தன் மகனின் தலையை அறுத்தார். அறுத்த தலை திருமது காகாதநாதனை தவிர்த்து மற்ற உறுப்புகளை சமைக்க ஏற்றவாறு வெட்டித் தருமாறு தனது பணியாளரான சந்தானத்தாரிடம் கொடுத்தார். அப்பணிப்பெண்ணும் சீர் செய்து கொடுத்த கரியனை வெண்காட்டு நங்கை சமைத்து முடித்து தனது கணவரிடம் சமைத்து முடித்ததை கூறினார். சிறு தொண்டரும் விரைந்து ஆத்தியின் கீழ் அமர்ந்திருந்த புனிதர் முன் சென்று தாங்கள் சொன்னபடி சமைத்தும் எழுந்தருள வேண்டும் என அழைத்தார். பைரவ வேடத்து அடியார் சிறு தொண்டரை இல்லத்திற்கு எழுந்தருள வெண்காட்டு நங்கை அவரை ஆசனத்தில் அமர்த்தி தூய நீர் எடுத்து பாதத்தின் மேல் ஊற்ற அந்நீரை சிறு தொண்டர் தனது கையினால் பாதத்தை தொட்டு கழுவிய பின் அந்நீரை தன்னுடைய தலையில் தெளித்து கொண்டு பின் அந்நீரை இல்லம் எங்கும் தெளித்தார். திருபாதத்திற்கு மலரிட்டு சாந்திட்டு தூய தீபங்கள் செய்து அடியாரை பூஜை செய்து அமர செய்தனர். புதிய துணி விரித்து அதன் மேல் வாழை இலையிட்டு சமைத்த சோறு கறி வகைகளை பானங்கள் அத்தனையும் பரிமாறி தலைக்கறி மட்டும் தவிர்ப்போம் என கூற கேட்ட பைரவ வேடத்தார் தலைக்கறி யாம் உண்பேன் என கூற கேட்ட சிவனடியார் மிகவும் கலங்கி தன் மனைவியை நோக்கி திகைத்தார். சந்தனத்தார் வந்து அடியார் ஒருவேளை தலைக்கறி கேட்பார் என்று அதனை சமைத்து வைத்துள்ளேன் என்று அதனை கொடுக்க சிறு தொண்டர் முகமலர்ந்தார். அதனையும் வாங்கி படைத்தனர். மாறுவேடத்தார் சிறு தொண்டரை நோக்கி அடியோரோடு சேர்ந்துதான் சாப்பிடுவேன், எனவே சிவனடியாரை அழைத்து வா என கூறியதை கேட்ட சிறு தொண்டர் கெட்டேன், அடியார் அமுது செய்ய இடையூறு வருகிறது என திகைத்தார். இல்லத்திலிருந்து வெளியே ஓடி அங்கும் இங்கும் திரிந்து சிவனடியார் யாரும் காணாது திரும்பி வந்து திருநீரிடும் சிவ அன்பர்களைக் கண்டு நானும் இடுவேன், எனவே என்னையும் ஒரு சிவ அன்பராக ஏற்று அருள்வீர் என எறிஞ்ச திருவேடத்தார் உம்மை போல் திருநீரிட்டார் உளரோ உண்பீர் நீர் என கூற திருவெண்கட்டு நங்கை வாழையிலிட்டு சோறிட்டு அதில் மகன் இறைச்சியில் செய்த கரியையும் பரிமாற அந்த இறைச்சி கலந்த சோற்றை உண்ண முற்பட திருவேடத்தார் உண்ணவிடாது தடுத்து கையை பிடித்து 6 மாதத்திற்கு ஒரு முறை சாப்பிடும் நானே சாப்பிடாது இருக்க தினம் சாப்பிட நீ எனக்கு முன் சாப்பிடுவது சரியா? என்னுடன் சாப்பிட உங்களுக்கு மகன் இருந்தால் அழையுங்கள் என்று கூற இப்போது உதவான் அவன் கண்டார்கள். திருவேடத்தார் நான் உண்ண வேண்டுமானால் உங்கள் மகனை இல்லத்தின் வெளியே சென்று அழையுங்கள் என்று கூறி இருவரும் சிவனடியார் சொன்ன இல்லத்திலிருந்து வெளியே வந்து திரு தொண்டர் மைந்தா வருவாய் என அழைத்தார். உடனே அவருடன் இருந்த வெண்காட்டு நங்கை செய்ய மணியே சீராளா, நாம் உய்யும் பொருட்டு அவருடன் சேர்ந்து உன்ன சிவனடியார் அழைக்கின்றார் வருவாய் என ஓலமிட்டு பரமரவர்களால் பள்ளியிலிருந்து ஓடி வருவான் போல வந்த சீராளனை தழுவி அணைத்து தன் கணவர் கையில் கொடுத்து மகிழ்ந்தார். இருவரும் விரைந்து திருவேடத்தார் உடன் சீராளன் அமர்த்தி அமுது செய்விக்க வேண்டும் என்று இல்லத்தில் வர அங்கு பைரவ வேடம் கொண்டு வந்த சிவபெருமான் மறந்தறினார். இறைச்சி கறி சோறும் வாழைகளில் இல்லை காணாது போனது அதிசயம் அடைந்தனர். வந்த பைரவர் சென்றது எங்கே என தேடி இல்லத்திலிருந்து வெளியே வர விண்ணில் உமையுடன் முருகவேலும் சுவாமி காட்சியளித்தார். கணநாதர் முனிவர் அமரர் விண்ணோர் அனைவரும் போற்றி இசைக்க சிறு தொண்டர் தன் குடும்பத்துடன் பரவசமாய் மனமுக விழுந்து வணங்கினார். சிறு தொண்டர் மனைவியார் மகனார் பணிப்பெண் ஆகிய 4 சிவபெருமான் தன்னை என்றும் பிரியாது இருக்கும்படியான திருவடி பேட்டினை நல்கினார். வணக்கம். சிறு தொண்ட நாயனார் திருவடி போற்றி போற்றி.